வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் ரீபாலிஷ் அதை பற்றி தான் கொஞ்சம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ரீபாலிஷ் பண்ணுறப்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பாலிஷ்லாம் ஒரு சில பாலிஷ்லாம் வந்து நல்லா இருக்கும், க்ளீனாக இருக்கும், டஸ்ட் மட்டும் தான் பட்டிருக்கும். அது மாதிரிலாம் இருக்குது. நம்ம தேய்ச்சி லைட்டாக பாலிஷ் அப்ளை பண்ணாவே நல்லா இருக்கும். இதுவே ரொம்ப நாளாகி ஒரு 10 வருஷம் ஆயிட்டு பிறகு அதெல்லாம் வந்து கருமையில் ஆயிட்டு இருக்கும், அழுக்கெல்லாம் ரொம்ப பதிச்சிருக்கும், பாலிஷே வெளுத்து போயிருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பழைய பாலிஷை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாலிஷ் போட்டோம்னா நல்லா இருக்கும். ஒரு சில பாலிஷ்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் பட்டு அப்படியே மக்கி போயிருக்கும். அதெல்லாம் வந்து சாதாரண பாலிஷை மறுபடியும் போடாதீங்க. சீவி தேய்ச்சி எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து பியூ பாலிஷ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதை போட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நம்ம ரீபாலிஷ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ பழைய மரம்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து கிளீனாக தேய்ச்சி எடுக்கணும். பழைய மரத்தில் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரையல்னு இது. அதெல்லாம் வந்து கிளீனாக தேய்ச்சி எடுக்கிறோம். அது மாதிரி கிளீனாக சீவி தேய்ச்சி எடுத்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து அப்படியே தேய்ச்சி அப்படியே போடுவீங்க, அப்படிலாம் கொஞ்சம் கலர் போட்டு போடுவீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மரத்தை எவ்வளோ தேய்ச்சி கிளீன் பண்ண முடியுமோ தேய்ச்சி கிளீன் பண்ணிடுங்க. நம்ம தேய்ச்சி கிளீன் பண்ணால் மட்டும்தான் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மரம் அழுக்காக்குது கரையலுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு சிலர் வந்து கலர் போட்டு ஏற்றுவோம். அது மாதிரிலாம் ரொம்ப போடக்கூடாது. கலர் போட்டாலும் ரொம்ப போடக்கூடாது. ஓரளவுக்காவது நம்ம நேச்சுரல் கலர் வர மாதிரி நம்ம கலர் யூஸ் பண்ணலாம். அதிகமான கலர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நேச்சுரல் கலர் மறைஞ்சிரும். பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு சில டோர்ல நான் பார்த்துருப்பேன். ஒரு சிலர் போட்டுருப்பீங்க. நானும் ஒரு சில டோர்லாம் போய் போட்டதெல்லாம் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் கலர் போட்டு ஒன்று மஞ்சளாக பிடிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ரெட்டாக பூசிச்சிருப்பீங்க, அப்படிலாம் ப்ரௌன் கலராக இருக்கும். மரத்தோட நேச்சுரலே தெரியாது. நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து கலர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹவுஸ் ஓனர்களை கேட்டு அவங்களுக்கு கலர் வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கேட்டு தான் நம்ம வந்து கலர் போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லுவாங்க, இவங்க வந்து கலர் போட்டு பூசிட்டாங்க, மரத்தோட கிரைன்ஸே தெரியல, பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்குது, ரொம்ப டார்க்காக ப்ரௌனாக இருக்குது. அது மாதிரிலாம் இறக்கிறதுக்கான காரணம் வந்து இது மாதிரி தான். நம்ம வந்து மரத்தை சரியாக க்ளீன் பண்ணாமல் கலர் போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கலர் போட்டு மறைச்சிடுவாங்க. அது மாதிரி கலர் போடாமல் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து இது மாதிரி மரத்தை க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டு அப்புறமா வந்து நம்ம உட் பாலிஷ் அப்ளை பண்ணாங்க நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது மாதிரி ரீபாலிஷ் பண்ணுறப்போ வந்து ஒரு சில ரீபாலிஷ் வந்து டச் இருப்பீங்க, ஒன்று வந்து மெனாமல் அடிச்சிருக்கோம், ஒன்று வந்து ஹேண்ட் பாலிஷ் போட்டிருக்கோம், அவ்வளோ பியூ பாலிஷ் போட்டிருக்கோம். இது மாதிரி நிறைய ரகம் இருக்கும். அதை வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கணும். நம்ம வந்து என்சி திணறு எடுத்து கொஞ்சம் நூல் வேஸ்ட்டில் கொஞ்சம் போட்டு தடவி பார்த்தா தெரியும். பொங்கி வருது அப்படின்னா அது வந்து டச் விட்டு அடிச்சுட்டு இருக்குது, அப்படின்னா மெனாமல் அடிச்சுட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதே பொங்கி வரல, கொஞ்சம் புதுசு மாதிரி ஆகுது, அப்படியே கொஞ்சம் பிசுபிசான்னு இருக்கும், பொங்கி வரல அப்படின்னா அது வந்து ஹேண்ட் பாலிஷ் போட்டிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒன்று வந்து எதுவுமே தெரியாது. நம்ம நான் தான் திண்ணர் போட்டு தைச்சாலும் வரவே வராது. அது வந்து பியூ பாலிஷ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பியூ பாலிஷ் போட்டுருந்தா நைஸாக தேய்ச்சிட்டு ரொம்ப போயிட்டு இருந்தா சீலர் போடணும். அப்படி போடல அப்படின்னா நம்ம வந்து பியூ பாலிஷை அப்ளை பண்ணி நம்ம மறுபடியும் பாலிஷ் போடணும், நல்லாயிருக்கும். அது மாதிரி ஹேண்ட் பாலிஷும் திண்ணர் போட்டு தடவி பார்த்தீங்கன்னா பொங்கி வரல அப்படின்னா நம்ம ஹேண்ட் பாலிஷ் போட்டு மறுபடியும் புதுசு மாதிரி பண்ணலாம். ஹேண்ட் பாலிஷ்லேயே வந்து ரொம்ப போயிடுச்சு அப்படின்னா ஒரு சீலர் போட்டு மறுபடியும் வந்து ஹேண்ட் பாலிஷ் போட்டிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் ஆயிரும். ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னா இது மாதிரி சீவி தேய்ச்சி தான் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதனா டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.